அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்ல பெருமான் வகுத்தளித்த சுத்தத்தின் மக்களினி சொற்பொழிவுகளின் மூலமாகவும் பல்வேறு நூல்கள் வடிவிலும் வெளியிட்டவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் 28/6/1981 அன்று தயவு வாழ்வு 18வது பாடலுக்கு இரண்டாவது, அதாவது பகுதி 2ஆக உரை விளக்கம் அளித்துள்ளார்கள். சொற்பொழிவு. சென்ற வாரம் இந்த 18வது பாடலுக்கு விரிவுரை வழங்கப்பட்டது. அது உபாயப் பொருளே ஆகும். அன்று புறப்பொருள் பற்றி மட்டுமே ஆராயப்பட்டது. இன்று அதே பாடலுக்கு உண்மை பொருள், அனுபவப் பொருள் காண்போம். இப்பாடல் மலைமிசையொளிரும் மாசறு மணியே என தொடங்குகின்றது. இவ்வரிகளில் மலையின் இடத்தே விளங்கும் மாசறு மணி என கூறப்பட்டுள்ளது. எங்கும் நிறை பரம்பொருளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே ஆவார். இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மாசில்லா மணியாக விளங்குபவர். மாசு எனில் குற்றம், இல்லா என்றால் இல்லாத என்று பொருள். மணி என்றால் ஒளியாக திகழ்பவர். ஆகையால் குற்றமற்ற மணியாக திகழ்பவர், மாசிலா மணியாக விளங்குபவர் இறைவன். இங்கு மாசிலா மணி என்பது இறைவனின் பெருமையை விளக்குவதாகும். இப்பாடலில் மாசறு மணி என்று கூறப்பட்டுள்ளது. மாசறு என்பது குற்றங்களையெல்லாம் நீக்கக்கூடியது என்ற பொருள் உடையதாகும். குற்றங்களையெல்லாம் நீக்கக்கூடிய ஒளியாக மணியாக விளங்குபவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே ஆவார். இந்த மணி இங்கு சிவம் ஆக சொல்லப்படுகிறது. மனிதன் சிவம் என்பதை அறிவதற்கு முன்னர் எங்கனும் நிறைந்து விளங்கும் ஓம் என்னும் பிரணவமாக கொள்ளப்பட்டது. இந்த ஓம் என்னும் பிரணவமே 3 நிலைகளில் விளங்கும் தன்மையை அறிகின்றோம். ஓம் என்பது அ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் என பிரிக்கப்படுகின்றது. இதில் இம் என்பது ஒளிநிலையையும், உ என்பது உயிர் ஆற்றலையும், அ என்பது உடலையும் குறிக்கின்றது. மேலும் இம் ஆகிய ஒளிநிலையே மலைமிசை விளங்கும் மணியாகவும், உ என்னும் உயிர் ஆற்றலே இலைமிசை துயிலும் விஷ்ணுவாகவும், அ என்னும் உடல்நிலையே மலர்மிசை வாழ்கின்ற பிரம்மனாகவும் கற்பனை செய்யப்பட்டுள்ளது. சுத்த சன்மார்க்க கருத்துப்படி கடவுள் உண்மை விளங்கும் இடம் சிறநடு சிற்றம்பலமே ஆகும். எனவே சிறநடு தலமாகிய மலையின் மேல் ஒளிர்வது ஆன்ம ஜோதியாம் அருள் விளக்கு. உயரமான ஒரு இடத்தில் மலையில் எரிகின்ற விளக்கின் ஒளியானது 4 பக்கங்களிலிருந்தும் காண முடியும். இதனையே குன்றின் மேலிட்ட விளக்கு என கூறுகின்றனர். அந்த சிறு ஒளி சுடராக விரியும் போது இன்னும் அதிக பிரகாசம் கிடைக்கிறது. மேலும் அச்சுடர் விரிந்து ஜோதியாகும் போது எங்கெங்கும் அதன் ஒளி பரவுகின்றது. இப்பாடலில் மலைமிசை விளங்கும் மணி என சொல்லப்பட்டது இந்த அருள் ஒளி விளக்கே ஆகும். இந்த விளக்கை யாரால் காண முடியும்? மாலிலா மனத்தவர் காண முடியும். பற்றுகள், மயக்கம் நீங்கிய சலனமில்லா மனம் உடையவருக்கு மேலே கூறப்பட்ட சிவஜோதி காட்சியே ஆலிலை மீது பள்ளி கொண்ட விஷ்ணுவின் காட்சியாகவும் விளங்கும் என்பதை மாலிலா மனத்தவர்க்கு ஆலின் இளமிசை துயின்று இன்னருட்சுகமித்தியல் பெற காண்கவென்றிசைத்தாய் என்னும் வரிகள் விளக்குகின்றன. ஆல் இலையின் மீது விஷ்ணு துயிலுவதாக விளக்கப்படுகிறது. துயிலுதல் என்றால் தூங்குதல் என்று பொருள் அல்ல. சாதாரணமாக தூங்கினால் புறவுலக நிகழ்ச்சிகள் தெரிவதில்லை. உணர்வோடு கூடிய உள் ஒளி நிலையில் இருந்து தூங்குதல் சுகநித்திரை, துரிய நித்திரை, அரிதுயில் எனப்படும். இவ்வாறு சுகநித்திரையில் இருப்பவர் மனம் ஓர்மையடைந்து அடங்கி நிற்கும். இதனால் கண் புருவங்கள் மேலேறி நிற்கும். இவர்கள் எங்கே எது நடந்தாலும் அறிய வல்லவர்கள். இன்றைய விஞ்ஞான உலகம் இவ்வாறு யோக நித்திரை கொண்டவர்களின் மனம் எவ்வாறு உள்ளது என கருவிகளை கொண்டு ஆராய்ந்துள்ளனர். அக்கருவி மனத்தின் சலனங்களை கோடுகளாக காட்டும். சலனமுடைய மனத்தின் கோடுகள் வளைந்து வளைந்து காணப்படும். சலனமற்ற மனத்தின் கோடுகள் ஒரே நேராக அமையும். எனவே இறைவன் சுகநித்திரை செய்யும் கோலம் கற்பனை செய்யப்பட்டு ஆலயங்களில் சிலைகளை வடித்துள்ளனர். சிதம்பரத்தில் கோவிந்தராஜர் பள்ளி கொண்ட நிலையில் சிவனடன தரிசனம் செய்யும் காட்சியும், ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதர் தெற்கு நோக்கி பள்ளி கொண்டுள்ள காட்சியையும் காணலாம். மலை மீது விளக்காக சொல்லப்பட்டது இங்கு சுடராக விரிகின்றது. உகரம் உயிர் சக்தி, உயிர் சக்தி செயல்படும் இடம் இதயம். தலைநடு விளங்கும் ஆன்ம விளக்கு இதயத்தில் சுடராக விரிந்து நிறை ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. நிறை ஞானம் முழுமதியை குறிக்கும். இந்த அகநிலை அனுபவ காட்சி புற உலகில் எப்படி காணப்படுகின்றது?
திருச்செந்தூர் திருத்தலத்தில் நீலக்கடலில் காலை கதிரவன் தோன்றும் முன் ஆலயத்தில் அழகு தெய்வம் முருகப்பெருமானின் விஸ்வரூப தரிசனமும் நடைபெறுகிறது. எனவே முருக பக்தர் ஒருவருக்கு கதிரவன் தோன்றும் காட்சி நீல மயில் மீது திருமுருகன் எழுந்தருளி பவனி வரும் காட்சியாக தெரிகின்றது. இந்த அற்புத காட்சியை காணுகின்ற விஷ்ணு பக்தருக்கோ நீலக்கடலில் பள்ளி கொண்டுள்ள நீல வண்ண மேனியனின் இதயத்திலங்கும் திருமகளின் காட்சியாக தெரிகின்றது. நக்கீரர் வர்ணிக்கும் அழகை திருமுருகாற்றுப்படையின் தொடக்கத்தில் வரும் பாடல் வரிகளால் அறியலாம். உலகம் உவப்ப வலனோர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடன் கடற்கண்டாங்கு. உலகம் உவப்ப வலனேர் புதிரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு. திருமுருகாற்றுப்படை என்ற இப்பாடல் உகரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. ஓம் என்னும் பிரணவத்தில் உகரம் மிக முக்கியமானதாகும். அ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் ஆ ஊம் என்றுதான் உச்சரிக்க முடியும். ஓம் என ஒலிக்க வேண்டுமானால் உ ப்ளஸ் அ ப்ளஸ் இம் என கொள்ள வேண்டும். எனவே இந்த உ பிள்ளையார் சுழியாக எழுதப்படுகின்றது. புலவர்கள் பாக்களை இயற்றும்போது கடவுள் வாழ்த்து பாடுவர். அப்பாடலில் முதல் எழுத்து ஊவாக இருப்பதையும் நாம் அறியலாம். உதாரணமாக கம்பராமாயணத்தில் உலகம் யாவையும் என தொடங்கும் பாடல், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்னும் சேக்கிழார் பெரிய புராணம் முதற் பாடல் முதலியவற்றை கூறலாம். அகரம் அலைமிசை அலரும் அலர்மிசை அமரும் அவனுருவாய் அயனுருவாய் தாமரை மலரின் மேல் அமர்ந்துள்ள பிரம்மனாக சொல்லப்படும். அகரம் ஆகாசத்தை குறிக்கும். ஆகாசம் எங்கும் பரவியுள்ளது. பிரம்மதேவனுக்கு 4 தலைகள். 4 தலைகளில் 8 கண்கள். 8 கண்கள் 4 திசைகளையும் நோக்குவதால் சூழ் ஆகாசமாக பரந்த ஜோதியாக சொல்லப்படுகிறது. அ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் என்பன படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் 3 செயல்களையும் விளக்குகின்றது. அ படைத்தல், இம் அழித்தல் செயலை குறிக்கின்றது. இவ்விரண்டிற்கும் இடையே அமைந்துள்ள உகரம் காத்தல் செயலை குறிக்கின்றது. படைத்தலும் அழித்தலும் கண நேரத்தில் முடியும் வேலையாக உள்ளது. ஆனால் காத்தல் தொழில் ஒரு பொருள் தோன்றிய காலம் தொட்டு அது மறையும் வரையில் இடைவிடாமல் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கக்கூடியது. எனவே காத்தல் செயல் மிக நீண்டதொரு செயலாகும். மேலும் ஒளி நிலையினின்று நோக்கும்போது இம் ஆன்ம ஒளி விளக்காகவும், ஓ உயிர் உணர்வு கூடிய சுடர் நிலையாகவும், அ உடல் பரந்து நிறைந்த ஜோதியாகவும் கொள்ளப்படுகிறது. இவை அனைத்தும் செயல்பட காரணமாய் இருப்பது இறைவனின் அருள் தன்மையே ஆகும். எனவே ஓம் என்னும் பிரணவத்தில் இம்மூன்று நிலைகளையும் காண்கின்றோம். ஓம் என்பதன் உட்பொருளாக உபாயப் பொருளாக விளங்குவது அருளாகும். அதன் மெய்ப்பொருள் அனுபவப் பொருளாக மலர்வது தயவு ஆகும். மாலிலா மனத்தவர்க்கு ஆலின் இளமிசை துயின்று இன்னருட் சுகமிகுது என்னும் வரிகளை மாலிலா மனத்தவர் காலின் நிலைமிசை துயின்று இன்னருட் சுகமிகுது எனக் கொண்டு பொருள் காண வேண்டும். இங்கு கால் என குறிப்பிடுவது இறைவனின் திருவடி நிலையே ஆகும். அத்திருவடிகள் அமைந்துள்ளது நமது ஆன்ம ஆலயமாகும். சுத்த சத்விசாரத்தால் சார்ந்து நின்று மன ஓர்மையினால் அறியப்படும் போது உண்மைகள் வெளிப்படுகின்றன. நம்மில் விளங்கும் ஆன்ம ஜோதியே மலைமிசை விளக்கு எனப்பட்டது. இந்த விளக்கு எப்பொழுதும் இருக்கின்ற ஒன்றே ஆகும். அது அறியப்படாத வரை எரியாத விளக்காகவே உள்ளது. தேகப்பற்றுகள் தவிர்க்கப்பட்டு மனத்தின் மாயைகள் எல்லாம் அகன்ற பொழுது இவ்வான்ம விளக்கின் தரிசனம் பெற்று இயல் உண்மையை உணர முடிகின்றது. இக்கருத்தை மனத்து விளக்கினை மாண்படையேற்றி சினத்து விளக்கை செல்ல நெருக்கி அனைத்து விளக்கும் திரியொக்கத் தூண்ட மனத்து விளக்கு அது மாயா விளக்கே என்னும் திருமந்திரச் செய்யுளால் அறியலாம். இப்பாடலில் சினத்து விளக்கை என்ற சொல் வருகின்றது. சினம் என்பது இங்கு கோபம் என்ற பொருளுடையது அன்று. சினை என்பது கிளை எனவும் ஓர் உறுப்பு எனவும் பொருள்படும். மனத்தினை கிளைகளாக பிரிந்து செல்லாது நிறுத்தல் குறிக்கப்படுகிறது. மனமானது அருளால் நிரம்பும் போது தலையெடுத்து விளங்கும் ஆன்ம ஒளிவிளக்கின் ஒளிநிலையையும், அது சுடராக விரிந்து உயிர் உணவுகளில் செயல்படும் தன்மையையும், பின் அதுவே தேகமாகி ஜோதியாகி எங்கும் பரவும் நிலைமையையும் இம்மூவித நிலைகளும் அருள் தன்மையால் வெளிப்பட்டு உணர முடியும். இதுவே சிவமாக, விஷ்ணுவாக, பிரம்மாவாக உணர்த்தப்பட்டதாகும். இன்று நமக்கு இம்மூன்றும் சேர்ந்தது தயவு என்னும் திருமுடியாக வழங்கப்பட்டுள்ளது. தலையாக, அதாவது மலைமிசை விளங்கும் சிவமாகவும், உயிர் உணர்வாக,
இலைமிசை துயிலும் விஷ்ணுவாகவும் உ உடலாக மலர்மிசை அமர்ந்த பிரம்மாவாகவும் காண்கிறோம். தய என்பது இறைவனின் திருவடி நிலையாகவும் உ அருட்செயல் ஐந்தாகவும் அறியப்படுகின்றது. மேலும் த ஆன்ம விளக்கு சிற்றுளி நிலையாகவும் ய சுடராக குத்துவிளக்கில் எரியும் ஒரு சுடராகவும் உ பெருஞ்சோதி நிலை 5 சுடராக விரிந்து பரவி ஒளி வீசும் தன்மையையும் விளக்குகின்றது. அகநிலையில் விளக்கு சுடர் ஜோதியாக உள்ளது. புற உலகில் அக்னி, சந்திரன், சூரியன் என்னும் மூவித நிலைகளில் விளங்குவது. இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது தயவு ஒன்றே ஆகும். இக்கருத்தை முச்சுடராதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி என்றும் முச்சுடர்களும் ஒளி முயங்குற வழித்தருள் அச்சுடராஞ்சபை அருட்பெருஞ்சோதி என்னும் அகவல் வரிகளாலும் அறியலாம். ஆதியில் ஏற்படுத்தப்பட்ட இலிங்க வடிவமும் இவ்வுண்மையை அடிப்படையாக கொண்டே அமைக்கப்பட்டுள்ளது. இலிங்க வடிவில் அடியில் அமைந்துள்ள சதுரமான பீடம் பிரம்மா பெருஞ்சோதியாகவும், வட்டமாக உள்ள ஆவிடை விஷ்ணுவாக சுடராகவும், மேலே அமைந்துள்ளது சிவமாக தானுவாகவும் கொள்ளப்படும். இலிங்கமும் ஆவிடையும் சேர்ந்து இருப்பதே உண்மை இன்பம், அருள், ஆனந்த நிலையை பெற முடியும். ஆன்ம விளக்கின் அனுபவம் விளங்க உயிர் உணர்வும் உடலும் அவசியமாகும். எனவே ஆன்ம விளக்கின் அருட்சக்தி உயிர் உணர்வில் பரவும் போது நிறை மதியாகி உடலில் நிரம்பி செயல்படுவது சூரிய ஜோதியாகி எங்கும் தன் அருள் ஒளியை பரப்பி செயல்படும் தன்மையையும் நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். நாகம் என்ற சொல் முக்கியமான ஒன்றாகும். இச்சொல்லுக்கு மலை என்றும் பாம்பு என்றும் ஆகாசம் என்றும் 3 பொருள் உண்டு. ஆகையால் இச்சொல்லானது முத்தேவர்களின் நிலைகளை குறிப்பதாகவும் உள்ளது. நாகம் = மலை, மலையில் வாழும் சிவபெருமானையும், நாகம் = பாம்பு, பாம்பனையின் மீது பள்ளி கொண்டுள்ள விஷ்ணுவையும், நாகம் = ஆகாசம் நிறை ஜோதியாம் முளரி அல்லது தாமரை மலர் மீதுள்ள பிரம்மாவையும் குறிக்கின்றது. மனிதர்களுக்கு வைக்கப்படுகின்ற பெயர்கள் எல்லாம் இறை உண்மையை விளக்குவதாகவே உள்ளன. இக்கருத்தை அடுத்து வரும் பாடலில் அறிந்து கொள்ளுவோம். இன்று எடுத்துக்காட்டாக ஒன்றை காண்போம். தண்ணீருக்கு சரம் என்பது ஒரு பெயர். ஜம் என்றால் தோன்றுதல் என்று பொருள் உடையது. எனவே தண்ணீரில் தோன்றும் தாமரை சரோஜம் எனப்படுகிறது. இதை போலவே வனஜம், வாரிஜம் என்ற பெயர்களும் தாமரையை குறிப்பதாய் அமைந்துள்ளன. மேலும் சரம் என்றால் தண்ணீர், ஜம் என்றால் நீரினின்று எழும் ஜோதி, சரஜோதி என்பதுவே சரஸ்வதி என்ற பெயராக அமைந்துள்ளது. சரஸ்வதி என்றால் தயவு ஒளிநிலையாகும். அந்த ஒளிநிலையிலிருந்து தோன்றியவை 3 சுடர்கள். ஒன்று நாகலட்சுமி, நாகம் என்றால் மலை, எனவே மலையின் மீது வாழும் சிவத்தை குறிப்பதாகும். சிவம் விளக்கு. அடுத்தது காந்திமதி, காந்த சக்தியுடைய கதிர்களை கொண்ட சந்திரனை குறிப்பது. விஷ்ணு சுடர்நிலை. இந்திரா என்பது பிரம்மனை ஜோதி நிலையை குறிப்பது. இம்மூன்றிலும் நடுவிலுள்ள சுடர்நிலை முக்கியம் வாய்ந்தது. இன்று நாம் அந்த சுடர்நிலையிலிருந்து தான் இத்தனை அருள் விளக்கங்களை பெறுகிறோம். தயவு என்னும் ஒன்றே இறைவனின் முழு விளக்கம் கொண்ட சொல்லாய் உள்ளது. இந்த ஒன்றினின்று வெளிப்பட்டவை முச்சுடர் ஆம். நடுவிளங்கும் சுடர்நிலையில் இருந்து கொண்டு அகத்தே மெய்விளக்காகி ஞானத்தையும் புறத்தே சூழ் ஜோதியாம் தேகத்தையும் வழங்கப் பெற்றுள்ளதை அனுபவத்தில் கொண்டு வாழ வேண்டும் நாம். இதற்கென்றே இன்று தயவு ஒரு தாயாகவும், இதனின்று இலங்கும் மூவெழுத்துக்களை முச்சுடர் விளக்க வந்த மூவராகவும் நம்மிடை கண்டு கொண்டுள்ளோம். இது நம் அகனின்று அனக வாழ்வில் திரிதேக அனுபவத்தை சூட்டுவதாய் கொள்ளலாம். தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.